கோவை அவினாசி சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்த விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வாகன ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன், வாகனத்தில் திடீரென ஏற்பட்ட கோளாறே விபத்திற்கு காரணம் எனவும், வாகனத்தை தான் மெதுவாகவே ஓட்டி வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். நைட்டு ஒரு 2:30 மணிக்கு நடந்துச்சுண்ணே. கொச்சியிலேருந்து வந்துட்டு இருந்தேன். அந்த டர்னிங்கில் வளையும் போது அந்த இதில் பின்னு கட்டாயி அது தள்ளி விட்டு கீழே வந்துச்சு. எனக்கு ஷோல்டர் மட்டும் 2 ஷோல்டர் மட்டும் அடிபட்டுரும். நான் உடனே காவல்துறை கால் பண்ணேன், வந்துட்டாங்க. கால் பண்ண உடனே அவங்களும் தீயணைப்பு அவங்களும் வந்துட்டாங்க. உடனே கால் பண்ண உடனே வந்து தண்ணி அடித்து என்னால் முடிஞ்ச உதவிக்கு பஸ் எய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வண்டியில். அதுக்கப்புறம் அவங்க ஆமாம் கேஸ் கசிவு ஏற்பட்டுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு முயற்சி பண்ணேன் அடைக்கிறதுக்கு. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பிளான்லேருந்து இன்ஜினியர் எல்லாமே வந்து இப்போ க்ரெயினை வச்சு நான் ஒட்டி பண்ணிட்டு முடிச்சாச்சு. 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட வர முடியாது. இவ்வளோ டர்னிங்கி மேடு லோடு வண்டி ஸ்லோவாக தான் வர முடியும். ஸ்லோவாக தான் வந்தேன்.